மாநில தலைவர் அவர்களுக்கும் அனைத்து சகோதரிகள் அனைவருக்கும் மதிய வணக்கம். நான் தேனி மாவட்ட தலைவர் பேசுகிறேன். அதாவது ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே நமக்கு அது போடுறதுக்கு ஏதாவது ஒரு வகையில ஏதாவது ஒரு பெனிஃபிட் ஏதாவது இருக்கா? காலையில ஏரியா போய் தடுப்பூசி போட்டு மாஸ் மார்க்கங்களை செக் பண்ணி எல்லாம் பார்க்குறோம். மதியம் என்ன பண்றோம்? ரிஜிஸ்டர் மெயின்டைன் பண்றோம். நைட் என்ன செய்யறோம்? ஆன்லைன் ஒர்க் பண்றோம். எப்ப அட்டெண்டன்ஸ் போடணும்? காலையில 9 மணிக்கு போட சொல்றாங்க. நம்ம எப்ப அவுட் ஆகுறது? நோ அவுட், 24 hours டியூட்டி ஒண்ணு. அடுத்து அது போடுறதுக்கு போன் இருக்கா? கொடுக்கல. 2 வருஷமா டேட்டா கார்டு ரீசார்ஜ் கொடுத்துருக்காங்களா? கொடுக்கல. அப்புறம் எப்படி போட முடியும்? டேட்டா போட முடியாது. அதுக்கு அடுத்து எல்லா இடத்துலயும் டவர் இருக்கா? இப்ப பிக்னி வந்திருக்கு 4G செட்ல ஒர்க் ஆகுதா? ஒர்க் ஆகல. அப்ப எந்த செட் வேணும்? 5G செட் வேணும். 5G செட் எவ்வளவு? 25,000. யார் கொடுப்பா? வேலை செய்யறதுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க. ஆனா ட்ரெஸ் போடுறதுக்கு, யூவி நாப்பு போடுறதுக்கும், பிக்னி போடுறதுக்கும் நம்ம சம்பளத்துல இருந்து வாங்க முடியுமா? அப்ப போட முடியாது. அதானே கைட்டெல்லாம் எம்ஆர்எம்பிஎஸ் வீட்டுக்காரு என்னாவே நீ உலகத்திலே இல்லாத வேலை பார்க்குற. இந்த பிள்ளை குட்டிக்கு சோறாக்க மாட்டுற, ஒன்றும் பார்க்க மாட்டுற, புருஷனுக்கு பொண்டாட்டியாவும் இருக்க மாட்டுற. என்ன வேலை? அப்படிதான் நம்ம நிலைமை. சகோதரிகள் ஒவ்வொருத்தரும் அனுபவிக்கிற கொடுமைகளை நம்ம கண்டுகிட்டா இருக்கோம். 2.0ல எல்லா என்ட்ரியும் போட்டோமா? போட்டோம். அடுத்து 3.0 எம்ஆர்எம்பிஎஸ்க்கு எலிஜிபிலிட்டி வந்திருக்கா? யாருக்காவது பணம் வந்திருக்கா? 2022ல இருந்து 2023 வரைக்கும் யாருக்காவது பணம் வந்திருக்கா? அப்ப யாரை கேட்பாங்க? அப்ப யாரு பதில் சொல்லணும்? ஆனா அரசாங்க காதுல கேக்குதா? அப்ப என்ன செய்யணும்? புடுங்கணும். வாயிலே வட சொல்றாங்க. அப்படித்தானே அமைச்சர் வாயிலே வட சொல்றாரு. காலி பணியிடத்தை பூரா கம்ப்ளீட்டா நிப்பாட்டிடுவோம், கம்ப்ளீட்டா போட்டுருவோம். போட்டாங்களா? ஒரு நாள் எத்தனை எஸ்எஸ்சி பாக்குறோம்? 3 4 பணி திறம்பட இருக்குமா? முழுமை அடையுமா? வெரி குட். அப்ப நம்ம என்ன செய்யணும்? வேக்கன்ட் ஏரியா பார்க்க முடியாது. மேடம் சொன்னது மாதிரி அந்த டாக்டர் பேசுறது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அதுதான். என்ன சொன்னாங்க? வேக்கன்ட் பிளேஸ் பார்க்க முடியாது. எனக்கு டியூட்டி சார்ட் கொடுத்துருக்கீங்க, எனக்கு ஒரு பகுதிக்கு ஆர்டர் போட்டு கொடுத்துருக்கீங்க, நான் அங்கதான் பணிபுரிவேன். வேக்கன்ட் பிளேஸ் நான் பார்க்க முடியாது. தைரியமா பேசணும். இப்ப எல்லாம் டிபிஎஸ் சொல்லியிருக்காரு, எல்லாரும் பிரஸ் அட்டெண்டன்ஸ் வைக்கலன்னு எக்ஸ்பிளனேஷன் கேளுங்க. ஃபர்ஸ்ட் எழுதுங்க. டியூட்டி டைமிங் எத்தனை மணி? 9 to 4. 9 to 4க்குள்ள ஃபீல்டு ஒர்க் பார்க்கணும், தடுப்பூசி போடணும், கர்ப்பிணிகளுக்கு பதிவு செய்யணும், எம்ஆர்எம்பிஎஸ் என்ட்ரி போடணும், ரெக்கார்டு பதிவு பண்ணணும், மைனர் எலிமெண்ட்ஸ் கொடுக்கணும். இதெல்லாம் கொடுத்துட்டு வீட்டுக்கு போயிடணும். 4 மணிக்கு மேல எஸ்சிஹெச்னோ சிஹெச்னோ மெடிக்கல் ஆபீசரோ ரிப்போர்ட் கேட்டா செல்ல சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருந்தேன். ஏன்னா செல்லு நம்மளுது, கவர்மெண்ட் கொடுக்குது. நம்ம வெயிட் அண்ட் சீ. கவர்மெண்ட் கொடுக்குது. ஆனா ரீசார்ஜ் எவ்வளவு பண்றான்? 300 ரூபாய். 2 வருஷமா ரீசார்ஜ் காசு வந்திருக்கா? வரல. அப்ப ஏன் ஆன்லைன் என்ட்ரி போடுறீங்க? யார் தப்பு? அப்ப மேமோ கொடுப்பாங்க. ஏன் டார்கெட்டா அச்சீவ் பண்ணல? எஸ்எஸ்என் என்னறீங்க? விஎஸ்என் எந்த ஆபீசரும் பேசுறது இல்ல. ஏன்னா நம்ம எல்லாம் என்னது தேனி மாதிரி முடிச்சுருவோம். உண்மைதானே? அப்ப என்ன பண்றாங்க? டேட்டா என்ட்ரி போடக்கூடாது. சார் எங்களுக்கு டேட்டா கார்டு கொடுங்க சார், நாங்க என்ட்ரி போடுறோம். 1.5 சிபியை கொடுத்துட்டு என்னென்ன ஆப்பேன்? ரைஸ், அப்புறம் என்னது பேஸ் எத்தனை? அதுக்கு அடுத்து எஸ்ஐஎம்எஸ், அதுக்கு அடுத்து கூகுள் சீட்டு. இதெல்லாம் போட்டா அந்த டேட்டா ஒர்க் ஆகுமா? அப்ப நம்ம என்ன செய்யணும்? எங்களுக்கு அதுக்கான கணினி